or CAA contest Bonapa, I am very happy when the institute like PAG and Kumaru got only one prize. You brought 3 prizes for this college. It is not a small event. So, you are trying to outside the colleges which are in the town. The colleges even in the rural area can excel the students from the city college நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கிறீங்க. அதுக்கும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் பேசினோட நிறைய பேசி போகலாம், டைம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியது இருக்குது. ப்ளஸ் நம்ம சீஃப் கெஸ்டோட பேச வேண்டியது. ஏன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் தி எஜுகேஷன் அப்படிங்கிறது ஆரம்பிங்கிறது இது ஒன்றும் நிற்கிறது இல்லை. நேற்று வந்து எனக்கு ஒரு புக் கொண்டு மாதிரி ஒன்று சின்ன கொடுத்தாரு. என்ன அப்படின்னா இந்த அமேசான் கிண்டில் அப்படின்னு ஒரு இது கொடுத்தாரு. அது என்னன்னா நைட் உட்காந்து பார்த்தீங்கன்னா 35,000 புக் அது கூட இருக்குது. எவ்வளவு? 35,000 புக்கு. ஐ கேன் ஆல்வேஸ் அமேசான் இதில் வந்து நான் அந்த ட்விட்டர் அமேசான்லாம் அதில் நான் எடுத்துக்கலாம். அதுலேயே இன்டர்நெட் பார்த்துக்கலாம். ஒன்றும் சிம் கார்டெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆட்டோமேட்டிக் சிம் கார்டு 3G இல்லையா, வைஃபைல கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து உங்களோட படிப்பு இதோட முடிஞ்சு வச்சு பாஸ் பண்ணிவிட்டு வேலைக்கு வந்தவங்க தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம். நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. அன்னைக்கு மொபைல் ஃபோன் வந்து எனக்கு தெரியும். நான் இட்டலியில் போய் கையில் எனக்கு ஒரு மொபைல் ஃபோன் எங்கள் சப்ளையர் கொடுத்தான். இவ்வளோ பெருசு இருந்தது அன்னைக்கு மொபைல் ஃபோனு. அதில் நான் எங்கள் வீட்டுக்கு பேசினேன். எனக்கு ஒரே பெரிய ஆச்சரியம். கார் உட்காந்துட்டு ஃபோனில் நான் பேச முடியுது. இன்னைக்கு எப்படி இருக்குது? என்டையர்லி டிஃப்ரெண்ட். இன்னைக்கு வெப் மூலம் என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன பண்ணுறதுக்கு என்ன ரைட்டிங் எழுதலாம், லெட்டர் எழுதலாம், என்ன வேணாலும் நம்ம கொடுக்கலாம், பேசிக்கலாம். அது அவ்வளோ தூரம் டெவலப் ஆகிட்டு இருக்கனால தேர் இஸ் நோ லிமிட் ஃபார் எக்ஸலன்ஸு. அதனால் நீங்கள் வந்து ஒன்று எக்ஸலன்ஸு, ரெண்டாவது வந்து டீம் ஒர்க்கு. இப்போ நிறைய பேர் வேறு 4-5 பேர் சேர்ந்து போய் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதனால் ஜப்பான் இங்கே இவ்வளோ தூரம் டெக்னாலஜி மேலே போயிருக்குன்னு இட் இஸ் டீம் ஒர்க்கு. அது கூட தயவு செஞ்சு அது வந்து அப்துல் கலாம் புக் படிச்சுட்டு இருக்கேன். அப்துல் கலாம் வந்து அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்தப்போ இசைட் ஃபார் பர்டிகுலர் R&D ஒர்க்குக்கு எவ்வளோ டைம், 1 மாதத்துக்கு கேட்டாங்க. அவர் டீச்சர் கொடுத்தா நான் 3 நாள் கொடுப்பேன், அதுக்குள்ள உபான்னாரு. இந்த 3 நாள் கூட அவர் பண்ணலின்னா அவருக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்காது. 3 நாள் நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணாங்க. சக்சீட். அதனால முயற்சி திருவினையாக்கும் முடியாது அப்படின்னு நீங்கள் தயவு செஞ்சு எதையுமே நினைக்க வேண்டாம் என்று இந்த தருணத்தில் உங்களுக்கெல்லாம் நான் கேட்டுக்கொள்கிறேன். சொல்லிட்டே இருக்கேன், நிறைய போயிட்டு இருக்கோம். ஐ திங்க் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி தட் we have with us very important persons who are role models for all of you, I think, and all these years you have been with us. நிறைய வந்து சில கஷ்டமான சம்பவங்கள் நடந்திருக்கோம். லைஃப்பில் எல்லாமே பிரமாதமாக நடக்கணும் கிடையாது. போய் துயரம் இன்பம் 2 மாறி தான் வரும். எல்லாம் இன்பமே இருந்ததுன்னா அப்போ துயரமில்லை அப்போ நம்ம ஒன்றுமே பண்ண மாட்டோம். அதனால மாறி எல்லாமே வரும். ஒரு கஷ்டமான சம்பவங்கள் வந்து இனிமையான சம்பவம் தான். அல்டிமேட்டாக என்ன, we have been able to achieve what we want. பேரண்ட்ஸ் எல்லாம் ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு ப்ரைஸு நம்ம இந்த காலேஜில் கொடுத்தாங்க கூட இப்போ கூப்பிட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டு பிஏஜி காலேஜுக்கு மேலே, குமரகுரு காலேஜுக்கு மேலே, IIT காலேஜுக்கு மேலே போய் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு பெருமை. ஏன்னா நீங்கள்லாம் பெற்று வளர்த்தவங்க, நீங்கள் அது மாதிரி வளர்றதுனால தான் அவங்க வந்து இங்கே நல்லா படித்து வந்திருக்காங்க. அந்த பெருமையை தான் உங்களுக்கு சேரும். உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை கல்லூரியின் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே கட்டணம் நான் கட்டிடலாம், ஹாஸ்டல் கட்டிடலாம், இதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. இவ்வளோ தூரம் உங்களை உருவாக்குனது யார்? உங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ், பிரின்சிபல், இவங்க எல்லாம் தான் பண்ணியிருக்காங்க. அதனுடைய உங்களுடைய வணக்கங்கள் எல்லாம் உங்களுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு நீங்கள் செலுத்த வேண்டும் என்று இந்த தருணத்தில் கூறிக்கொண்டு இங்கே பிரியாவிடை, ஏன்னா எங்கள் பிரியோன்னு நாங்கள் நினைக்கிறதில்ல, பிரியாவிடை கொடுக்குறோம். அது மூலியமாக நீங்கள் சேர்ந்துடணும், அது மூலியமாக ஆக்ட் பண்ணணும். யூ ஷுட் இன்ட்ராக்ட் வித் யுவர் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வென் யூ கோ டு தி இண்டஸ்ட்ரி. ஏன்னா 80s 90s சம்மர் there was no funding for any of the R&D work. இந்தியாவில் பணம் இல்லை, யாருக்குமே கொடுக்காதனால அது மட்டும் இருந்த ஒரு ஹை லெவல் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் விட்டுட்டாங்க, அந்த வேலையை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன போச்சு, ரிசர்ச் பண்ணணும், என்னையா ரிசர்ச் நீ பண்ண அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து ரிசர்ச் குறைஞ்சிடுது. இப்போ தான் உங்களுடைய பீரியட் தான் இப்போ ரிசர்ச் எல்லாம் வந்துட்டு இருக்குது. புதிய கண்டுபிடிப்புகளை உங்களால் நிச்சயமாக இவங்க ஏற்பட்டு போயிருக்கு. எனக்கு வந்து முழு நம்பிக்கை இருக்கின்றது. அந்த வகையில் நீங்கள் ஃபியூச்சர் வந்து இண்டஸ்ட்ரி போகையில் find out what is the need for the industry, talk to your
your professors here, your students here, trying to find out how we can combine together. We can fund it. From industry, I am willing to fund it. College is there to give you the technology. The teachers are there to give you the further knowledge. All facilities are here. Another interest, I think one of the girl very well said that I like to have an industry and institute. Institute every one of you who are passing out of this college or who are going to do further studies in the college will have to do கேட்டுக்கொண்டு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை உங்களுடைய வாழ்க்கை மேலும் வளர வேண்டும், நல்ல சிறப்பான நிறைவேற வேண்டும் என்று இந்த தருணத்தினை எல்லாம் வல்ல ஒரு பெருமான் நம்மெல்லாம் காக்கின்ற மன்னாருண தெய்வத்தை வேண்டி வணங்கி இங்கே வருகின்ற அனைத்து டிக்னிட்டிஸ் அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து அமைகின்றேன். வணக்கம். Thank you, sir. Hailing from Malayandipattanam, Pollachi, Dr. M. P. Vijay Kumar, retired IAS officer, obtained his master's in economics in Chennai. After clearing the UPSC examination, he assumed responsibility as an IAS officer. This luminary held various coveted positions, ranging from Collector of Vellore to Commissioner of Chennai Corporation. He was instrumental in introducing a series of massive projects, including the activity-based learning and active learning methodologies. This multifaceted doyen is currently the Honorary Advisor, Sarva Siksha Abhiyan, Government of Tamil Nadu, Executive Trustee, Banani Rural Foundation, also the Governing Council member of BIT. So, we now request you to felicitate the gathering. Dignitaries in the dais, of the dais, student friends, faculty members, parents, media. Let me express my gratitude for this opportunity. I am extremely glad today to be here before you and share just two of my views on the importance of today. Today is an important milestone in your life. You are graduating and you are entering into the community. And we have with us Mr. Shetty, Ashok Vardhan Shetty, as the chief guest. I don't think anybody else can be the most appropriate person to be the chief guest for this kind of event. I've been seeing him for the last 20-25 years, one of the most dynamic officers, an officer who takes a lot of initiatives, and one of the most sterling quality of a bureaucrat is not to play sycophancy. He never plays sycophancy. He always calls spade a spade, and he is always blunt. It's one of the most sterling quality of a bureaucrat, which he possesses in abundance. In many cases, because of his bluntness and straightforwardness, he earns enemies. But notwithstanding this, he continues to be a straightforward, upright person, and the state gets benefit. Millions and millions of lives get influenced because of this Shetty. Today, I am very glad that I share the platform with him today, and especially on this event of your leaving this institution and entering community. You must learn from Shetty, acquire all these qualities. Secondly, you are graduating, you are entering the community. What is it we expected from this institution? In the last 4 or 5 years of your studies in the institution, what is it we wanted? Number one, your academic achievement. Yes, all of you have succeeded in achieving high percentage of marks in the academics. Is that all? I would like to just quote one example. You all might have heard about Ambani brothers. Have you? You know the quantum of assets that their father left behind? Dhirubhai Ambani left behind nearly $7.5 million. In terms of rupees, it is 3,75,000 crores. 3,75,000 crores was the asset left behind by the father. It is to be shared by two brothers, Mukesh and Anil. Did they share it well? You know what they've been doing now? They are quarreling. Owen brothers, the property left behind their father, I think it is the third or fourth highest in the world. And in sharing this property, these brothers quarrel. You know what qualifications they possess? One is an MBA from Pennsylvania, the other one I think Stanford. So both of them are foreign educated,
brilliant people in academics. Therefore, his academic brilliance alone is enough. We are the democracy. If democracy has to survive, we must learn to live together. The give and take, sharing. In a community, there are a lot of people who are below us. There is an imminent need, crying need for us to share. See, we are expected to learn universal brotherhood. When siblings don't learn to live together, there is a question of universal brotherhood. Therefore, you must learn to live together. You must contribute to the society. There is one idea which you must bear in mind. Secondly, NASSCOM recently came out with a study. It says out of 20 graduates, 19 are unemployable. Out of 7 postgraduates, 6 are unemployable. The 3 major giants, Wipro, TCS and one more, all the 3, Infosys, they have come out with a statement saying that when they interview 100 candidates, 90 were found to be unemployable. Now what are those employable qualities? You must be able to think. The thinking skill, the problem solving skill. When you face problems in life, you should not succumb to it. We are also hearing stories about Kanpur IIT graduates, IIT students committing suicide if they fail in the exam in IIT. Therefore, when you graduate and get into the society, you must be able to face challenges and you must be able to solve problems in life. Please bear in mind that in a democracy, the democratic values are important, your problem solving skills are important, your bent of mind to live together is important, the give and take is important, sharing is important, and you must keep these things in mind. Once you have these values in your life, start practicing them along with academic brilliance. I am 100% sure that you will come out with flying colors, and let me again wish you all the very best in your life, and I wish all of you come out with flying colors. Thank you. It is due to felicitate the gathering. Respected Mr. Ashok Vardhan Shetty sir, Principal Secretary, Municipal Administration, Water Supply Department, Government of Tamil Nadu, respected Dr. M.P. Vijay Kumar sir, Chairman of Banari Institute of Technology, Director of the Institute, and all the other dignitaries sitting on the dais. Very good morning to all of you. First of all, let me congratulate those who are passing out with flying colors for this institute this year. I wish them all the luck in their future endeavors. I just want to say one thing. The development of the society and the individuals who live in the society depends on a lot of hard work, dedication, commitment. And the individuals who constitute the society, if they do their work properly, with all responsibility which has been given to them, I think the society itself will flourish. So, wherever you work, in whatever position you work, you must work with 100% dedication and the commitment. Commitment not only to yourself, to the individual well-being, but commitment to the society. Be considerate and have this feeling of doing something for others, because society has given so many things to you, you should try to return it back. With these words, I wish